அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வாஞ்சிநாதன் அவர்களோட வாழ்க்கை வரலாறு மற்றும் மறைக்கப்பட்ட உண்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நல் ஆதரவை அளியுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போவோம். அந்த காலம் என்பது எவ்வாறு இருந்தது என்றால், நாடெங்கிலும் விடுதலை போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்த காலம். தேச தலைவர்களையும் ஆயிரக்கணக்கான தொண்டர்களையும் சிறையில் அடைத்து கொண்டிருந்தான் வெள்ளையனது ஆட்சி. அந்த நேரத்துல தான் டெல்லியில 5ஆம் ஜார்ஜ் மன்னனுக்கு முடிசூற்ற விழா ஒன்று நடைபெற ஏற்பாடாகி கொண்டிருந்தது. இந்த சமயத்தில் தான் திருநெல்வேலி கலெக்டர் வெஞ்ச் என்ற ஆங்கில அதிகாரி கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளையையும் சுப்பிரமணிய சிவாயை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்து கொண்டிருந்தான். இதை பற்றி நான் முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. அந்த வெள்ளையன் பிரெஞ்சு அப்படி செய்வதற்கு காரணம் யாருன்னா, சப் கலெக்டராக இருந்த ஆஸ்துரை அவர்கள் தான். இந்த செயலுக்கு அப்புறம் ஆஸ்துரைக்கு கலெக்டர் பதவி கிடைத்தது. இதை கண்டு தமிழகத்தில் இளைஞர் சமுதாயம் எதிர்ப்பை தாங்க முடியாத நிலைக்கு ஆங்கிலேயர் சென்றனர். இந்தியரின் எழுச்சியையும் எதிர்ப்பையும் தைரியப்படுத்துவதற்காக இளம் இந்தியர் கழகம் அப்படிங்கிற அமைப்பு மன்னனுக்கு முடிசூற்ற விழா நடைபெறும் நேரத்துல வெள்ளை அதிகாரிகளை கொல்ல திட்டமிட்டது. இதுல 30 வயது கொண்ட நம்ம வீர வாஞ்சிநாதனும் ஒரு உறுப்பினர். வாஞ்சிநாதனுக்கு அப்பதான் திருமணம் ஆகி சில நாட்கள் கடந்தன. அந்த நேரத்துலதான் வெள்ளையன் ஆஸ்துரையை சுட்டுக் கொள்ளும் திட்டம் என்பது இந்த கழகம் மூலம் வாஞ்சிநாதன் அவர்களுக்கு படைக்கப்பட்டது. அதன்படி 1911 ஜூலை 17 காலை சரியாக 9:30 மணி நேரத்தில் திருநெல்வேலியிலிருந்து செல்லும் ரயிலில் தான் தன் மனைவியுடன் ஆஸ்துரை சென்று கொண்டிருந்தான். மணியாச்சி ரயில் நிலையத்தில் ரயில் நின்றது. தயாராக நின்ற நம் வீர வாஞ்சிநாதன் துப்பாக்கி எடுத்து ஆஸ்துரையின் நெஞ்சிலேயே தொலைத்தார். ஆஸ்துரை ரத்தத்தில் சாய்ந்தான். வாஞ்சிநாதன் அங்கிருந்து தப்பிக்க ஓடினார். போர்ட்டர்களும் ஆஸ்துரையின் உதவியாளர்களும் வாஞ்சிநாதனை பிடிக்க துரத்தினர். வீர வாஞ்சிநாதன் ஒரு மறைவான இடத்தில் சென்று தன் வாயிற்குள் துப்பாக்கியை வைத்து தன்னைத்தானே சுட்டுக் கொண்டான் வீர வாஞ்சிநாதன். அவரின் முகத்தோற்றம் முற்றிலுமாக சிதைந்தது. வாஞ்சிநாதனை யாருக்கும் அடையாளம் தெரியவில்லை. இங்கேதான் ஒரு மறைக்கப்பட்ட உண்மை ஒன்று உள்ளது. அதை நாம் அனைவரும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது, வாஞ்சிநாதன் சட்டையிலிருந்து ஒரு துண்டு கடிதத்தை எடுத்தான். அவனை தேடி வந்த நபரில் ஒருவர். அதுல என்ன எழுதியிருந்து என்பதுதான் நாம அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கில சத்துருக்கள் நமது தேசத்தை பிடுங்கி கொண்டு அழியாத சனாதன தர்மத்தை காலால் மிதித்து துவம்சம் செய்து வருகிறார். ஒவ்வொரு இந்தியனும் தேச சத்ருவாகிய அந்நிய ஆங்கிலேயரை துரத்தி தர்மத்தை சுதந்திரத்தை நிலைநாட்ட முயற்சி செய்து வருகிறான். எங்கள் ராமன், கிருஷ்ணர், சிவாஜி, குரு கோவிந்தர், அர்ஜுனன் முதலியோர் இருந்த தர்மம் செழிக்க ஆட்சி செய்து வந்த இந்த தேசத்தில் கேவலம் கோமாமிசம் தின்னக்கூடிய ஜார்ஜ் பெஞ்சமினை முடிசூட்ட உத்தேசம் செய்து பெருமுயற்சி நடந்து வருகிறது. அவனை கொல்லும் பொருட்டு 3000 மதராசிகள் பிரதிஜை செய்து கொண்டிருக்கிறோம். அதை தெரிவிக்கும் பொருட்டு அவர்களின் கடையேனாகிய நான் இச்செயலை செய்தேன். இதுதான் இந்துஸ்தானில் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமை என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது. இந்த கடிதத்தை பார்த்த ஆங்கிலேயர்கள் உண்மையில் மிரண்டனர். அதனால நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பொதுவாக நமக்கு தெரியும் வாஞ்சிநாதன் என்பவர் ஆஸ்துரையை சுட்டார் என்பது. ஆனால் இந்த கடிதம் அவர் எழுதினார் என்பது பலருக்கும் தெரியாத செய்தி. மேலும் ஒரு தகவல் என்னவென்றால், மணியாச்சி ரயில் நிலையத்தில் இவ்வாறு வாஞ்சிநாதனின் வீர செயல் காரணமாக அந்த ரயில் நிலையத்திற்கு வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையம் என்று பெயரை வைத்துள்ளனர். நமது பெருமையை பாதுகாக்க நோக்கில் வச்சிருக்காங்க என்பதை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் வரலாறு பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.